அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில இந்திய தேசிய இயக்க வரலாற்றுல நாம எந்த புக்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்தெந்த பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐஎன்எம், அதாவது இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதனுடைய முக்கியமான குறிப்புகள் என்ன, எங்கெங்கிருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ முக்கியமா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். இந்த வீடியோனுடைய எண்டு பகுதியில புக்ல, ஸ்கூல் புக்ல எந்தெந்த ஏரியாவில எதை எதை ட்ரஸ்ட் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை தனியா பார்க்க போறோம். ஸோ நம்ம இங்க பார்க்க பார்த்தீங்கன்னா நேஷனல் ரெனைசன்ஸ், ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ். ஸோ இதுதான் கான்செப்ட். இதுல பார்த்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால, அதாவது ஆரம்ப கால கிளர்ச்சி. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்ல அதுல முக்கியமான தலைவர்கள் முதல்ல வருவாங்க. அவங்கள பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுல குறிப்பா கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிசம்பர் மாசம் கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார், அது எங்க தலைமை அதாவது எந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெற்றது, அது தலைமை தாங்கியவர் யார், அஜெண்டா என்ன அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா தேவை. சென்னையில எத்தனை முறை நடந்தது, கல்கத்தாவில் எத்தனை முறை நடந்தது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல லீடர்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆக டாக்டர் அம்பேத்கர், பகத்சிங் அப்படின்லாம் இவங்க 1920கள்ல 30கள்ல இவங்க வர விஷயங்கள் தான் நம்ம அங்க படிக்க போறோம். காந்திலாம் 1915 இந்தியாவுக்கு வருவாரு. ஜவஹர்லால் நேரு, காமராஜர் அவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. ஸோ இதுதான் இந்த ஒவ்வொருத்தரை பத்தியான சிறப்புகள். அவர் நேஷனல் மூவ்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, பி.ஆர். அம்பேத்கர் நேஷனல் மூவ்மெண்ட்டோட தொடர்புடையது என்ன, பகத்சிங் நேஷனல் மூவ்மெண்டோட தொடர்புடையது என்ன, பாரதியார் கவிதைகளை கேட்க போறது கிடையாது. அவர் என்ன இதைகளை அதாவது மேகசின் என்னென்னலாம் ரன் பண்ணார் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும். அவர் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சார், எப்படி மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாட்டுப்பற்றை ஊற்றினார் அப்படின்ற போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே இந்த மைண்ட் செட்டை தான் படிக்கணும். அவங்க வரலாறு ரொம்ப டெப்தா போகாம அவங்க இந்த தேசிய இயக்கத்தோட என்னென்னலாம் தொடர்பு பட்டிருந்தாங்க, முக்கிய நிகழ்வுகள் என்னன்றதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ஸ்கூல் புக்ல இருக்கு. அதை முதல்ல கவர் பண்ணுவோம். அது அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பாரு புக்ஸ். ஸோ மாடர்ன் இந்தியா, அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெக்ட்ரம் புக் இருக்கும். ஸ்பெக்ட்ரம் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு புக், ரொம்ப சூப்பர் புக் இங்கிலீஷ்ல. ஸோ அதையும் படிக்கலாம். ஸோ அப்படின்றவங்க சில ஷார்ட்டா வேணும் அப்படின்னா அரியந்த் புக்கை ட்ரை பண்ணலாம். இல்லை லூசன்ட்ன்ற ஒரு புக் இருக்கு, அதையும் ட்ரை பண்ணலாம். இல்லை டாடா மெக்ராஹில் அது பெரிய புக், யூபிஎஸ்சி புக். அதை ட்ரை பண்ணா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ இங்க நேஷனல் அலையன்சஸ் வர்றதுக்கு காரணம் முக்கியமானவர் ஒரு முக்கியமான ராஜாராம் மோகன் ராய். ஸோ அவர் பாத்தீங்க அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார்னு பாக்குறோம் இந்தியாவில். ஸோ அது அந்த மாதிரி ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான இவரை தொடங்கி அது அடுத்து தயானந்த சரஸ்வதி, நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்து கடைசியா டாக்டர் விவேகானந்தர்ல வரைக்கும் வரும். ஸோ இவர்கள்லாம் எப்படி, அதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு தான் நேஷனல் அலையன்ஸ் தேசிய மறுமலர்ச்சி சொல்லியிருக்கோம். எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன், அக்ரையர் இன்க்ரீசஸ், ஹேண்ட்லூம் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது விவசாயிகளுடைய பிரச்சனை, எஜுகேஷன் வந்ததால, பொருளாதார மேம்பாட்டுனால, ஏற்கனவே இருந்த கிராம தொழில்களை அழிந்து விட்டதால, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்ன பண்ணுது, அப்புறம் ரிவோல்ட் 1857 கழகம் என்ன செய்யுது, அப்புறம் பிரஸ் என்ன பண்ணுது, பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க, மிடில் கிளாஸ் எஜுகேட்டர் என்ன பண்றாங்க போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ல பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் இங்க தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு பார்க்கணும். அப்ரைசிங் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல்லாம் ஆரம்ப கால எதிர்கால காலங்கள்ல நிறைய நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். நிறைய பழங்குடியினர்கள் கிளர்ச்சியெல்லாம் நம்ம புக்ல 10th புக்ல நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி +1 +2லயும் பார்த்தீங்க, +2 புக்லயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 2 வகையாக இருக்கலாம். இந்தியாவோட பூர்வ குடிகள் ஒண்ணு, இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மிகப்பெரிய பிரிட்டிஷ், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அவங்களுடைய போர் சூழல்கள், கர்நாடிக் வார், அதாவது திப்பு சுல்தான், ஹைதர் அலி போன்றவர்களுடைய பிரச்சனை, மராத்தா வார், மைசூர் வார், ஆங்கிலோ பர்மிசி வார், ஆங்கிலோ ஆப்பிரிக்கன் வார், பொலியர் வார், நம்ம தென்னிந்தியாவில் பார்க்க போறோம். பாளையக்காரர்கள் வார், பெசன்ஸ் வார்ஸ்,
மூமெண்ட்ஸ், நிறைய விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள் அதுதான் படிக்க போறோம். ட்ரைபல்ஸ் மூமெண்ட்ஸ், ரிவோல்ட் 80 கழகம், பெருங்கழகம், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நமக்காக ஒரு பெருங்கழகம் அப்படின்னு பார்க்கும். அதுதான் பெருங்கழகம், இந்திய சுதந்திரத்துக்கான ஒரு பெருங்கழகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை இந்த சிப்பாய் முட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பலவித பேர்கள் அழைப்பாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம், ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல முக்கியமானவங்க யாரு, எந்த வருஷத்துல, யாருக்கு எதிராக போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன வார் பண்ணாங்க, எந்த இடத்துல கலந்துக்கிட்டாங்க, யாருக்கு எதிராக பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்குமே கான்செப்ட் இருக்கும். அந்த பேர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பொறுத்து ஏற்கனவே சொன்னதுதான். பாம்பேல வந்து முதல்ல ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து கல்கத்தா, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இதனுடைய லீடர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் லீடர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆர்கனைசேஷன் எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சாங்களா 1885ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் காங்கிரஸ், அதுல வந்து எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ 72 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய மோட்டிவ் என்னவா இருந்தது போன்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கும். மாடரேட் லீடர் யாரு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் யாரு. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிசம்பர் எண்டுல அந்த கூட்டம் கூடுகின்ற பொழுது அதற்கு தலைமை ஏற்று நடத்தியவர்கள் யார் என்ற பெயர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு அஜெண்டா இருக்கும். அதையும் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், ஜவஹர்லால் நேரு இவர்கள் வந்து இந்த சுதந்திர தேசிய வரலாற்றுல என்னென்னலாம் பங்கு பெற்றார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வல்லபாய் பட்டேல், சரோஜினி நாயுடு, கோபாலகிருஷ்ண கோகலே, லாலா லஜபதி ராய், ரவீந்திரநாத் தாகூர், பிபின் சந்திர பால், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, அன்னி பெசன்ட், பாலகங்காதரர்கள் இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஸோ அவர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அதாவது அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள் இடம்பெற்றுள்ள பெயர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் ஃபியூச்சர் வீடியோவில். டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் அஜிடேஷன், குரோத் ஆஃப் சத்தியாகிரகா, மிலிட்டன்டிசம். சத்தியாகிரகங்கள் என்னென்ன பண்ணாங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பண்ணாங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இருந்தது, ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட், சுதேசி அண்ட் பைகாட், சூரத் போயிட்டு, ஓம் ரூல் மூவ்மெண்ட், லக்னோ சிஸ்டன் ஆஃப் ரோலோட் ஆக்ட். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வந்தது. அப்புறம் வந்து காந்திஜி வந்தாரு. இது வந்து சிம்பிளா கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் எஜிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். லக்னோ செஷன், ரோலட் ஆக்ட். அடுத்து வந்து காந்திஜி வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பார் இல்லைங்களா, அது சாம்ரன் சத்தியாகிரகா, அகமதாபாத் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை மசாக்ரே, கிலாபத் மூவ்மெண்ட் இயக்கம், நான் கோஆபரேஷன் ஒத்துமையா இயக்கம், சுதேசி இயக்கம், சைமன் கமிஷனோட வருகை, நேரு ரிப்போர்ட், ஜின்னா பாயிண்ட் பவர் 14 பாயிண்ட்ஸ், லக்னோ காங்கிரஸ் செஷன் 1929ஆம் ஆண்டு நடைபெற்றதனுடைய அந்த குறிப்புகள், சிவில் சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசோபிடியன் 1930, ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ் வட்டமேசை மாநாடை பத்தி தெரிஞ்சுக்கணும், பூனா பேக்ட் கம்யூனல் அவார்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, ஆகஸ்ட் ஆஃபர் 1940, தனிநபர் சத்தியாகிரகா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பத்தி தெரிஞ்சுக்கணும், கிரிப்ஸ் மிஷன், குயிட் இந்தியா மிஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அதை பற்றி தலைவர்கள் என்னென்ன பண்ணாங்க, அதனுடைய அவுட்கம் என்ன, இதனுடைய எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது விளைவுகள் என்ன அப்படின்னு பாக்குறோம். இதுல காங்கிரஸ் என்ன ரோல் பண்ணது, முஸ்லீம் லீக் எல்லாம் என்னென்ன ரோல் பண்ணதுன்னு விஷயங்கள் தெரியணும். எந்த லீடர்ஸ் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க, எந்த லீடர்ஸ் எல்லாம் எதிராக தெரிவித்தார்கள் என்பது தெளிவா வந்து படிச்சு வச்சுக்கணும். அதுதான் ரிப்பீட்டடா கேள்விகள் வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனலிசம், பார்ட்டிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி பகுதியா நம்ம வந்து பார்ப்போம். பொதுவா என்னன்னா வந்து கம்யூனலிசம், பார்ட்டிசம் வந்து 1940களில் ரொம்ப விகரஸா ஆகி 47 சுதந்திரம் அடையும் போது நம்ம தனியாக இந்தியா, பாகிஸ்தான் என்று 2 நாளாக பிரிந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து முஸ்லீம் லீக், ஜின்னா என்பவர்கள் வந்து இந்த பிரிவினைக்கு முக்கியமானவர்கள். டிமாண்ட் ஆஃப் பாகிஸ்தானுடைய கோரிக்கை அதிகமாக இருந்தது. ராஜகோபாலாச்சாரியர் ஃபார்முலா கொண்டு வராரு. ஒன்னா இருந்துக்கலாம், ஆனா சில விஷயங்கள்ல மட்டும் கூட்டு முயற்சியாக இருக்கலாம் என்பது அவர் கோட்பாடு. சிம்லா கான்பரன்ஸ்ல அவர் கொண்டு வராங்க, வேவல் திட்டத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பலனளிக்காது. அப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய அந்த ஒரு பிரச்சனைகள், கேபினெட் மிஷன், அமைச்சரவை ஆக்ஷன் பிளானு, ஜின்னா ஆக்ஷன் பிளான் என்ன, டைரக்ட் ஆக்ஷன் டேனா என்ன, இன்டரிம் கவர்மெண்ட் 1946, அட்டிலி ஸ்டேட்மெண்ட் வாக்குவாதம் 1947, 1947, மவுண்ட் பேட்டன் திட்டம் ஜூன் 3, 1947 ரொம்ப ரொம்ப முக்கியமான இயந்திர சுதந்திர சட்டமா, இந்திய சுதந்திர சட்டம் 1947, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையானது
மாநிலங்கள் ஒருங்கிணைப்பு. இது வரைக்கும் தான் மாடர்ன் இந்தியா. ஸோ இதுல தவிர்த்து வேற என்னங்க தெரிஞ்சுக்கணும் இது அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே சொன்னதுதான். எல்லா லீடர்ஸ், முக்கியமான நினைவுகள், யார் யார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், காங்கிரஸும் முஸ்லீமுக்கும் எதுக்கு ஆதரவு தெரிவித்தது, எதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப முக்கிய பங்காற்றி இருப்பார் 1940 காலகட்டத்தில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய தேசிய காங்கிரஸ்ல அவர் என்ன ரோல் பண்ணார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஜப்பான், சிங்கப்பூர்ல போய் அவர் என்ன பண்ணார் அப்படின்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிப்பீட்டடா இந்த கேள்விகள் நிறைய இந்த ஏரியாவில இருந்து வரும். இது தவிர்த்து வேற என்னங்க தெரியணும் அப்படின்னா, மாடர்ன் இந்தியா INM அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கவர்னர் ஜெனரலை தெரிஞ்சுக்கணும். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வைசராயை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ், ஆத்தர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே எல்லாரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். யார் யார் என்னென்ன நியூஸ் பேப்பர், ஜேர்னல்ஸ், ஆத்தர்லாம் இருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா ரிப்பீட்டட் கேள்வி. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், சுதந்திர அதிகமான டேட்டு கேட்கறது பார்த்தீங்கன்னா, நம்ம மாடர்ன் இந்தியாவில் அதுவும் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து அதிகமான இயர்ஸ் கேட்குறாங்க. வேரியஸ் ஆக்ட் அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போன்ற ஆக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்தும் கேள்விகள் கேட்குறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட்ல ஏலி அதாவது ஆங்கிலேயர்களுடைய வருகை, ஐரோப்பியர்கள் வகை, வர்த்தக பேரரசு நிறுவுதல், அப்போ கிராம சூழ்நிலைகள், சமூக வாழ்க்கை முறை, மக்களின் புரட்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். அடுத்து கல்வி வளர்ச்சி, தொழிலகங்கள் வளர்ச்சி. இது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஜென்ரலான ஒரு காலனிய ஆதிக்கத்துவம். நீங்க தொழில் புரட்சி பத்தி, புரட்சி காலம் இதை பத்தி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்துதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அழகு 5. லெசன் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெனாயின்சன்ஸ், ராஜா மோகன் ராய், அந்த ஆரிய சமாஜம்லாம் அடுத்து படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமாஜம் போன்ற விஷயங்கள், முக்கியமான தலைவர்கள், லீடர் யாரு, அவருடைய பங்களிப்பு என்ன போன்ற விஷயங்கள் இதுல நிறைய இருக்கும். அது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், காலனிய நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இதுல இருக்கும். காந்திய காலகட்டத்துல எல்லாமே வரும். அதுல மொத்தமே இந்த 3rd சாப்டர் காந்திய காலகட்டத்துல அதிகமான கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அதையும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இது இந்த 2 இதுவும் பார்த்தோம் அப்படின்னா INM-லையும் கவர் ஆகும், 8th யூனிட்லையும் கவர் ஆகும். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த தமிழ் கல்ச்சர்லையும் தேவை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இதுல இருந்து அது முன்னாடி வரைக்கும் ஹிஸ்டரிக்கு போகும், ஓல்டு ஹிஸ்டரிக்கு. இது ஐரோப்பியர்களுடைய வருகை, ஆங்கிலேயர் ஆட்சியினுடைய விளைவுகள், ஆங்கில ஆட்சியினுக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கின்னு சொல்லிட்டு 11ஆம் வகுப்பு புக்கு. முன்னாடி பார்த்தது நம்ம 10ஆம் வகுப்பு புக்கு. இது 11ஆம் வகுப்பு புக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 12வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வேற வழியே இல்லை. இது எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகும். இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புக். இதை முதல்ல 10th படிக்கணும், அதுக்கப்புறம் இதை படிக்கணும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சில பாயிண்ட்ஸ் 10th இருக்கிறதோட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் +2ல. ஸோ அதுக்கு தான் 2 கம்பைன் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்குறோம். இந்த வீடியோ பகுதி அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டுமே சொல்லிட்டோம். இதுல புதுசா தெரியறதுக்கு அவசியம் இல்லை. ஏற்கனவே புக்ஸும் சொன்னதுதான். K. வெங்கடேசன்ஸ் அவர்கள், மாடர்ன் இந்தியாவில் ஸ்பெக்ட்ரம், இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பிபின் சந்திரா, மாடர்ன் இந்தியா, BL குரோவர்லாம் ரொம்ப அது ஹிஸ்டரி ரொம்ப டெப்தா படிக்கிறவங்களுக்கு, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ ஸ்பெக்ட்ரமும் எல்லாமே இங்கிலீஷ் தான். பட் வெங்கடேசன் அவர்கள், K. வெங்கடேசன் அவர்களுடைய தமிழ் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கும். அதை நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் தெரியுறவங்க இது ஏதாவது கீழே இருக்கிறதுல ஏதாவது ஒன்று அவர் ரெஃபர் பண்ணா கண்டிப்பா போதுமானதுதான். ஸ்பெக்ட்ரம், பிபின் சந்திராலாம் மெயின்ஸுக்கு போகும்போது, குரூப் 1 மெயின்ஸோ இல்லை குரூப் 2 மெயின்ஸ்ல போகும்போது பிபின் சந்திராலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோதாங்க. INM-ல இந்த புக்ஸ்ல, ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சாவே போதுமானது. இதை தாண்டி கேள்விகள் வராது. அவ்வளவுதான். நான் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுவோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். நன்றி, வணக்கம்.